அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்மளுடைய சிம்மம் ராசி அப்படின்றத காலப்புருஷ தத்துவப்படி 5வது ராசியாக வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க. மகம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயாருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் அல்லது லக்ஷ்மி தேவி தாயார் கோயிலுக்கும் ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மார்ச் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கணஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது ராகுவுக்கு உகந்த இடமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் ஐதீகம். இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது ஒரு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகளை மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பாதகமான விஷயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. இப்போது உங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்க வேண்டிய ஷேர் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சாத்தியமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சிலர் டிவோர்ஸ்க்காக நீங்கள் கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒரு தடவை மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்ட்டாக பேசி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 8ன்றது ஆயிலையும் குறிக்கும், அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் குறிக்குங்க. இப்போது நீங்கள் இந்த மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ பண உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கின்ற பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் நல்லபடியாக அப்டேட்டடாக இருக்கீங்களோ மேலும் இப்போ நீங்கள் கொடுக்குற பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்காக நீங்கள் திருத்தலங்களுக்கு வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போயிட்டு
கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பிராப்தம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சுக்கிரனுக்கு இந்த இடம் கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம் தாங்க. ஆனால் செவ்வாய்க்கு நல்லாவே செட் ஆகும். ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இப்போ நீண்ட காலமாக ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. என்னதான் சுக்கிரனுக்கு வந்து இந்த 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான மறைவு ஸ்தானம் செட் ஆகலை அப்படின்னாலும் கூட அவர் வந்து ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் ஹெல்த் இஷ்யூஸும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுங்க. ஆனால் அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பங்கு சந்தையை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள். இல்லைங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அல்லது வந்து ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து உங்களை மட்டும் நம்பி பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு கண்டிப்பாக நிதி இழப்புகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் கேத்து வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் ஒரு சில விஷயங்களில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக வந்து தீர்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சனீஸ்வரர் வந்து தற்சமயம் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய அர்த்தம அஷ்ட இப்போ உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ நீங்கள் இதனால் வந்து அர்த்தம அஷ்டம தனி காலத்தில் இருக்கீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு சில விஷயங்களில் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போது நீங்கள் உங்களுடைய தந்தையை வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி
ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் அமையாத ஒரு சிச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்மளுடைய சின்ன பர்சனல் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலேயே ஒரு தடவ வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து இப்போ உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது வந்து புதுசாக ஒரு நல்ல ஜாபில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா புதிதாக ஒரு உத்தியோகத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணுவதோ அல்லது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீண்ட காலமாக வந்து பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் இப்போ விடாத வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வருவதும் மேலும் அது கூடயே வந்து உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர பெற்றோர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.